ஹலோ குட்டீஸ். நாம இன்னைக்கு ஒரு கரடி பத்தின கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு காட்டுல நிறைய மிருகங்கள் வாழ்ந்து வந்தது. அந்த மிருகங்கள் எல்லாம் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தது. அங்கே ஒரு கரடியும் வாழ்ந்து வந்தது. அந்த கரடியின் பெயர் பரணி. பரணி எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்வான், அவர்களிடம் அன்பாகவும் இருப்பான். ஒரு நாள் மதியம் பரணி மரங்களுக்கு நடுவே உலவிக் கொண்டிருந்தது. அப்போது எங்கேயோ ஒரு மரத்திலிருந்து ஒரு பறவையின் சத்தம் பரணிக்கு கேட்டது. பரணி அந்த சத்தம் எங்கே இருந்து வருகிறது என்று தேடி மேலே பார்த்து கொண்டே நடந்து சென்றது. பரணி ஒரு மரத்தின் கிளையில் சிறிய பறவை கவலையாக அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்தது. பரணி அந்த பறவையிடம், எதற்காக வருத்தமாக இருக்கிறாய் என்று கேட்டது. அந்த பறவை, என்னுடைய வீட்டிற்கு செல்லும் வழியை மறந்துவிட்டேன் என்று பரணியிடம் கூறியது. என்னுடைய கூட்டிலிருந்து அதிக தூரம் கடந்து வந்துவிட்டேன். இப்போது என்னால் என் வீட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை. என்னால் கடைசி வரைக்கும் என்னுடைய வீட்டிற்கு திரும்பிச் செல்ல முடியாது என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று கூறியது. பரணி அந்த பறவை கூறியதை பற்றி சில நொடிகள் சிந்தித்தது. பின் கூறியது, உன்னோட கூட்ட கண்டுபிடிக்க நான் உதவி செய்கிறேன் என்று கூறியது. அந்த பறவை அதை கேட்டு சந்தோஷப்பட்டது. பரணி அந்த பறவையை மிக கவனமாக காட்டிற்குள் அழைத்து சென்றது. பரணியின் நுகரும் தன்மையை பயன்படுத்தி அது சரியான பாதையில் அந்த பறவையை கொண்டு சென்றது. அவர்கள் இருவரும் ஓடையை கடந்து சென்றார்கள், மலைகளில் ஏறினார்கள் மற்றும் மிகப்பெரிய மரங்களை கடந்து சென்றார்கள். அந்த சவாலான சூழ்நிலையிலும் பரணி தொடர்ந்து போராடி கொண்டிருந்தது. பரணி கனிவாக அந்த பறவையையும் தைரியப்படுத்தியது. ஒரு பெரிய பயணத்திற்கு பிறகு அந்த பறவையின் கூட்டிற்கு இருவரும் சென்றார்கள். அந்த கூடு ஒரு மரத்தின் உயரத்தில் இருந்தது. அந்த சிறிய பறவை சந்தோஷமாக சத்தம் எழுப்பியது மற்றும் பரணிக்கு நன்றி தெரிவித்தது. எனக்கு நீ உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனா எனக்கு நீ உதவி பண்ணியிருக்க. நீ என்னோட உண்மையான நண்பன் என்று பறவை கூறியது. பரணி சிரித்துக்கொண்டு சொன்னது, சில சமயம் பிறருக்கு செய்யும் உதவி இந்த உலகத்தை ஒரு சிறந்த இடமாக உருவாக்கும். அது எப்போதும் மதிப்புமிக்கதாக இருக்கும், அது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும். அந்த நாளிலிருந்து பறவையும் கரடியும் சிறந்த நண்பர்களாக மாறினார்கள். எப்போதும் ஒருவருக்கு ஒருவர் பக்க பலமாக நின்றனர். கதையின் நீதி என்னவென்றால், சில சமயம் பிறருக்கு செய்யும் உதவி இந்த உலகத்தை ஒரு சிறந்த இடமாக உருவாக்கும். அது எப்போதும் மதிப்புமிக்கதாக இருக்கும். அது கடினமாக இருந்தாலும் சரி, மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. ஓகே குட்டீஸ், பாய். நாம் அடுத்த கதையில சந்திப்போம்.